ஒரு வாரத்துக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து கட்டன்னு மேல போய் 26,300 ரன் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அடுத்தது என்ன நடக்குமானா, ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து உள்ள வராங்க, ப்ராஃபிட் வந்து புக் பண்றாங்க. சீட்டு கட்ட மாதிரி செதறி மார்க்கெட் வந்து கீழே விழுது. இதுக்கு முக்கியமான காரணமே ப்ராஃபிட் புக்கிங் தான். ரெண்டாவது ரீசன் வந்து ஜியோ பாலிடிக்ஸ். நம்ம தலைவர் ட்ரம்ப் என்ன பண்றாப்புலன்னா, வெனிசுலா பிரசிடென்ட் வந்து அரெஸ்ட் பண்றாப்புல. இதனால இன்டர்நேஷனல் லெவல்லே ஆயிலுடைய ரேட் வந்து கூடுமணி. இதனால எல்லா கம்பெனிலையும் ப்ராஃபிட் வந்து குறைமணி சொல்லப்படுது. அடுத்தது அமெரிக்கால வந்து இந்த வருஷம் வந்து ரேட் கட்டு வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்றதுனால குளோபல் லெவல்லயே மார்க்கெட் வந்து ரொம்பவுமே டல்லா இருக்கு. மூணாவது இந்தியால உள்ள ரீட்டைலர் இன்வெஸ்டருடைய பயம்தான். மார்க்கெட் வந்து கீழே விழும்போது நம்ம பயந்து வெளியே போகாம ஒவ்வொரு டிப்லையும் எஸ்ஐபி மூலம் மட்டும் நல்ல ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணி நம்ம வந்து பை பண்ணணும். அப்போதான் அடுத்த 10 இயர்ஸ்ல நம்மளுடைய போர்ட்போலியோ வந்து நல்ல ஒரு வெல்த்தியா வந்து இருக்குங்க. அடுத்த வாரம் கூட ஈரான்ல நடக்கக்கூடிய உள்நாட்டு போர்னால மார்க்கெட் வந்து கீழே விழ வாய்ப்பு இருக்கு. கோல்டுடைய பிரைஸ் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க.